பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்டர்வியூ பண்ணி. ஆமாங்க. ஆமா, நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி பேசலாம், மக்களுக்கு கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். ராகு கேது ரெண்டு பேருமே இருக்கிற இடத்த உண்மையிலே கெடுப்பாங்களா? இப்போ என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்ட்ரானமியிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது இல்லையா? வானவெளி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புல இருந்து தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே வந்தது. இப்போ ராகு கேதுகள் என்னங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமி பாருங்க, இந்த உலகத்தில் படைக்கப்படும் பொழுது அது ஒரு 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து படைக்கல. அது ஒரு டில்ட்டில் தான் இருக்குது. இப்போ எப்படி நம்ம இருக்கிற இப்போ ஸ்டூடியோ ரூமே வந்து ஒரு டில்ட்டாக சாஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல்டில் தான் பூமியே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இத்தனை படைச்சா ஸ்ட்ரெயிட்டாக படைச்சு விட்ருக்கலாம்ல அப்படின்னா, அதுக்கு காரண காரியம் இருக்குது. ஸோ அந்த டில்ட் அது ஒரு 21 டிகிரிஸு, அது ஒரு டிகிரியில் வந்து டில்ட்டாக இருக்கிறனால அந்த பூமி மேலே விழுகக்கூடிய அந்த சூரியனோட சந்திரனோட நிழல் ரெண்டோட இன்டர்செக்ஷனோட நிழல் பாயிண்ட் நார்த்தில் உழுகிறத ராகு என்றும், சவுத்தில் உழுகிறத கேது என்றும் நம்மளுடைய தெய்வம்சம் பொருந்திய ஞானிகள், இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி சார், அது இருந்துட்டு போகட்டும், பூமின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு டில்ட்டில் இருக்குதுங்கிறீங்க, அது வந்து சூரியனை சுற்றுதுங்கிறீங்க. அப்புறம் பூமியே தன்னைத்தானும் சுற்றிக்குது, ரொட்டேட்டும் ஆகுது, ரிவல்யூஷனும் ஆகுது. இட் இஸ் கோயிங் அரவுண்ட் த சன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரொட்டேட்டிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறீங்க. பூமிங்கிறது, பூமியை சுற்றுற ஒரே இயற்கை கோள் வந்து சந்திரன், அதுவும் கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றிட்டே மறைமுகமாக சூரியனையும் சுற்றுது. ஏன்னா எப்போ நம்ம சுற்றுற ஒரு ஆப்ஜெக்டே வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை சுற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் நாமளும் சுற்றிடுவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினெல்லாம் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுல பூமிக்கு நார்த்தில் உழுகிறது ராகுவும், பூமிக்கு சவுத்தில் உழுகிறது கேதுவும் சொல்லி எல்லா பிளானட்ஸும் கிளாக் வைஸில் போகுதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பூமி, இந்த அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல்னால ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது அப்படிங்கிறது அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினன். அது ஏன் போகுதுன்னா, கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கார். சரி, அப்படின்னா ஒரு ஜோடியாக் என்று சொல்லப்படுகிற, ஒரு ராசி மண்டலம் என்று சொல்லப்படுகிற 30 டிகிரியை கடப்பதற்கு அந்த ஆன்டி கிளாக் வைஸில் போகிற இந்த இன்விசிபிள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் ராகு அண்ட் கேதுங்கிறது எவ்வளோ மாதம் எடுத்துக்குதுன்னா 180 நாட்கள், 6 மாதங்கள் 1.5 வருஷம் எடுத்துக்குது, 18 மாதங்கள் எடுத்துக்குது. ராகு கேது அப்படிங்கிற கிரகம் ஒரு ராசி மண்டலத்தை கடந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல. இப்போ எல்லாமே மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போவோம் அப்படின்னா, இவர் ரிஷபத்துக்கு அப்புறம் மேஷத்துக்கு வருவார், மேஷத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு போவார், அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுடைய டாபிக் நீங்க கேட்டது என்னன்னா, சார் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்று ஆகுது, டிசம்பர் 6, 2026 ஆகுது. ஸோ இப்போ இருந்து ஒரு 3-4 மாசத்துல ஆகுது. அது வந்து பெரிய தாக்கத்தை முதல் கொடுக்குமா, அதை பற்றிலாம் நம்ம பேசணுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசணும். ஏன்னா சனிக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சிக்கு மேலாக, சனிக்கு அடுத்தபடியாக குருவோட இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ராகு கேது பயிற்சி. ஏன்னா குரு 1 வருஷம் எடுத்துக்கிறார், சனி 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். ஆனால் ரெண்டுக்கு நடுவாலே ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிறார் ராகு கேது. சரி, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ராகு கேதுன்னா என்னன்னா, என்னதான் அது ஒரு திடப்பொருளாக இல்லைனாலும், இட் டசன்ட் ஹவ் எனி மாஸ், இட் டசன்ட் ஹவ் எனி கெமிக்கல். குருக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி, சனிக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி ராகு கேதுக்கு கெமிக்கலே கிடையாது. ஏன்னா அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட். நீங்கள் ராக்கெட் எடுத்துகிட்டு போய் ராகு கேதுவை பார்த்துடலான்ட்டு போனீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு ஜாமெட்ரிக்கெலாம் நம்ம ஒரு பிளாட் பண்ணுறது தான் அது. ஆனால் அது நம்ம ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளை அது கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு கார்மிக் பிளானெட்டு. நம்மளுடைய கர்மாவை நமக்கே திருப்பி கொடுப்பதற்கு, நம்மளுடைய ஆசாபாசங்கள், நிறைவேறாத ஆசைகள், அந்த நிறைவேறாத ஆசைகளுக்காக நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கடவுளோட தீர்ப்பு, அது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ராகு கேதுகளாக கொடுத்து, ராகுங்கிறவர் போகக்காரகனாகவும் கேதுங்கிறவர் ஞானகாரகனாகவும் செயல்படுகிறது. போகக்காரகம் என்னன்னா, இப்போ ஜாதகத்தில், இப்போ நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வைங்க, உங்களுக்கு ராகு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ராகு வந்து எனக்கு 4ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த ராகு தான் போகக்காரகன் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4ஆம் இடம் என்ன? இடம், வீடு, தாயார், சுகம், இது எல்லாத்தையும் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஆசையை கொடுக்க. ஏன்னா ராகுவே போகம், நமக்கு வேணும், நமக்கு நிறைவேறாத ஆசையை குறிப்பது தான் ராகு. சரி, இந்த அப்படின்னா 4-10, கேது எங்க இருக்கார்? 10ல். இந்த 4-10ங்கிறது தொழில் ஸ்தானம், 4ங்கிறது நம்ம சுகம், இடம், வீடு, வண்டி, வாகனம், ஸ்டேட்டஸ்,
இதுல தான் நம்ம வாழ்க்கை போராட்டமே போயிட்டு இருக்கும். இதே இந்த ராகு கேது வந்து 4-10 இல்லாம 6-12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் பார்த்தீங்கன்னா தொழில எல்லாம் பெருசா போராடிட்டு இருக்க மாட்டான். வெளிநாடு விசா கிடைக்குமா, வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி போகிறது, அங்கே எப்படி வேலை கிடைக்கும், வெளி மாநிலம் போகலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதோ ஒன்று இங்கே அங்கே இருக்காத விஷயத்தை இங்கே அனுப்பி ஏதோ காசாக்கலாமா, அப்புறம் ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாமா, டெய்லி ட்ரேடிங் பண்ணலாமா, ஸ்பெக்குலேட் பண்ணலாமா. அவனுக்கு புத்தி அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிச்சு உட்காரலாங்கிறது அவனுக்கு வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி 5ல் ராகு 11ல் கேதுங்கிறப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், லவ் விஷயம், லவ்வுக்காக மெனக்கெடுறது, அது மாதிரி விஷயங்கள். ஸோ 2-8 இருந்ததுன்னா ஆயுசுக்காக, உடம்பு, ஹெல்த்து, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயங்கள் போகணும். லக்னத்திலேயே ராகு கேது இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப், கலத்திர தோஷம். சார் இவங்க வம்சாவளியாகவே இவங்களுக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனே வராது சார். எங்கள் தாத்தாக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் இல்லை, சித்தப்பாமார்களுக்கும் இல்லை, பெரியப்பாமார்களுக்கு, உங்கள் பங்காளிங்களுக்கு எல்லாமே கலத்திர தோஷம் இருக்குது சார்ங்கிற மாதிரி அந்த ராகு கேது. ஸோ ராகு கேதுங்கிறது ஒரு மேலிஃபிக் பிளானட், ஒரு பாவகிரகம். அந்த பாவகிரகத்தில் ராகு போகக்காரகனாகவும் கேது பாவகிரகமாகவும் இருக்குது. ஆனால் அவர் குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற சுபகிரகத்தோட பெறும் பொழுது அந்த கெட்டவன் பயங்கரமாக நல்லவன் ஆயிடுவான். சார் அது நல்ல கர்மால பிறந்திருக்காரு சார். ராகு அருமையாக கொடுப்பாரு, கேது அருமையாக கொடுப்பாரு. கேது குருவோட சேர்ந்தா கேல யோகமாகி கோடீஸ்வர யோகம் கொடுக்குது. ராகு குருவால் பார்க்கப்படும் பொழுது அருமையாக இருக்கும். ஸோ அப்படி ஆயிடுது. ஆனால் அப்படி ஆகாமல் ராகு சனி செவ்வாயோட பார்வையிலையோ சேர்வையிலையோ இருந்ததுன்னா அந்த கர்மா நம்ம பேட் கர்மாவில் பிறந்துட்டார் சார்ன்ட்டு அந்த ராகு கேதுகள் டைமில் வரும்பொழுது போட்டு படுத்தி எடுக்கும். ஸோ அதனால தான் ராகு கேதுங்களுக்கு எந்த ஒரு குணநலகமும் இல்லாமல் இருக்கிறனாலையும், எந்த ஒரு திடப்பொருளும் இல்லாமல், எந்த ஒரு வீடும் இல்லாதனால அது சேரும் கிரகத்தோடையும் பார்க்கும் கிரகத்தோட தன்மை மூலமாக அவர் நல்லது செய்ய போறாரா, கெட்டது செய்ய போறாரா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. இப்போ ராகு கேது இருக்கிற இடத்த கெடுப்பாரா? வெரி குட். ராகு கேதுகள் கண்டிப்பா இருக்கும் இடத்தை கெடுக்கும் கிரகங்கள், அதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அது பாவகிரகங்கள். பாவகிரகம்னா என்ன? சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகங்கள் தான் பாவகிரகங்கள். சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சுபகிரகங்கள். ஸோ கண்டிப்பா கெடுப்பார். ஆனா அந்த கெடுக்கிறதுல இக்கனா இருக்கு. என்னன்னா அது குரு பார்வையா இருந்ததுன்னா, அந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெற்றதுன்னா அம்மாவை கெடுத்து, உயிர் காரத்துவம் ஆகிய 4ஆம் இடத்துல அம்மாவை கெடுத்து ஜாதகருக்கு நல்லது பண்ணுவார். ஆனா அந்த 4ஆம் இடத்தோட உயிர் காரத்துவம் என்ன, ஜடகாரத்துவம் என்ன, அதை கெடுப்பார். அதுக்கப்புறம் ஜாதகருக்கு நன்மையை கொடுக்குறாரா இல்லையாங்கிறது யாரோட பார்வையில் இருக்கிறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா பீங்க மேலிஃபிக் பாவகிரகம் கண்டிப்பா இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா திருமண விஷயத்துல கரெக்டா கேது திசை வரப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வரும். ஆனா அதே குருவின் பார்வையில் இருந்துட்டாருன்னு வைங்களே, வராது. அது வந்து கோடியா பணம் வரும். பணமே அவனுக்கு வேண்டான்னு சொன்னாலும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாங்கிற ஒரு நம்மளுடைய ட்ரேடிங் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் 900 crores வந்துதாமா. 2022 டைட்டனுங்கிற ஒரு கம்பெனி ஷேர் வந்து வச்சுருந்தார் நிறையா. அது வந்து ஒரு 10% ஒரு நாளுக்கு ஹைக் ஆச்சு. அப்படிங்கிறப்ப அவருடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோலேயே 900 crores வந்து 1 hourல, அதுதான் அவரோட ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட்னு அவரே சொல்லியிருக்கார், ஆச்சு. ஆனால் அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டார். ஸோ 48,000 கோடியோட போர்ட்ஃபோலியோவோட 60 வயசுல இறந்துட்டார். ஸோ அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த அந்த விஷயங்கள் ராகு கேதுகளை வந்து கொடுக்கணும்னு நினைச்சா அப்படி கொடுப்பாங்க. சிறப்பு. ஏன்னா ராகு கேது பேசும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ என்னன்னா 12 ராசிகளான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. ஐயா, நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. எந்த வித பலன்கள் இருக்குங்கய்யா? கண்டிப்பாங்க. இப்ப பாருங்க, ராகுங்கிற போகக்காரகன்னு 8ஆம் இடங்கிற ஒரு மர்மஸ்தானத்துக்கு வருது. 8ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு. நல்லது என்ன அப்படின்னா புதையல். ஆமா, புதையல். நாம போய் மூட்டை தூக்கி சுமக்காத, ஏர்ன் பண்ணாத, சம்பாதிக்காத, உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம், உயில் மூலமாக வர்றதா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் மூலமா வர்றதா இருக்கலாம், சுபவிரயம் பண்ணி வரதா இருக்கலாம். ஆமா, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி 8ஆம் பாவத்துல ராகு வராது. 8ஆம் பாவத்துல ஒரு பாவகிரகம் ராகு வருது ஐயா, பயமா இருக்கே. ஏன்னா குருவின் பார்வையோட தான் வரார். உச்ச குருவே 2ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை வரும் பொழுது, இப்போ டிசம்பர் 6, 2026 ஆகிற குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஜூலை மாதம் வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் ஜூலை 2027 தான்
குரு விலகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ அடுத்த ஒரு 9 மாதம் டிசம்பர்லேருந்து 2027 ஜூலை மாதம் வரைக்கும் குரு பார்வை பெறக்கூடிய 8ஆம் வீட்டு ராகு நல்ல பலனை கொடுக்க போறார். என்ன பண்ண கொடுக்க போறார்? நிறைய பணத்தை கொடுக்க போறார், மல்டிபிள் சோர்ஸ்ல இன்கம் கொடுக்க போறார், வரவேண்டிய பணம் வந்து சேருது, கடன் அடையுது, அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதே சமயத்துல இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார் மிதுன ராசிக்கு. ஸோ அது தப்பு இல்லை. ஸோ சனியின் ஆனால் என்ன, சனியின் பார்வையும் ராகுக்கு கிடைக்குது, குருவின் பார்வை விலகுது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் என்கேஷ் பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஜூலை மாதம் 2027க்குள்ள இந்த டிசம்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா குருவின் பார்வை விலகுது, சனியின் பார்வை வருகிறது. என்னதான் சனி 11ஆம் இடத்துக்கு வந்து மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் ராகு 8ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறும் பொழுது அந்த ராகு தசா நடக்கிறவங்க, ராகு புக்தி நடக்கிறவங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முதல் 8 மாதங்கள் நன்றாகவும் அடுத்த வரக்கூடிய 10 மாதங்கள் சுமாரான பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் வருவதனால நமக்கு கிடைக்குது. இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுனால அதாவது ஆயிலுக்கு எது கண்டம் இருக்கு? கண்டிப்பா. இப்போ ஆல்ரெடி நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள் போய் கொண்டு இருக்கிறது, உங்களுக்கு மாரகாதிபதி திசை நடக்குது, அட்டமாதிபதி திசை நடந்து கொண்டு இருக்கிறது, ஆயுசு பங்கங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ராகு கொஞ்சம் கெடுதல் பண்ணலாம். நான் சொன்னக்கூடிய ஜூலை 2027 இருந்து 2028 ஜூலைக்குள்ள நடக்கக்கூடிய அந்த 10-12 மாதங்கள் வந்து சனி பார்வை பெற்ற ராகுவாக இருந்து அந்த ராகுவே 8ஆம் இடத்துல இருந்து சம்டைம்ஸ் அந்த இடத்துல செவ்வாய்க்கு இது டிராவல் பண்றாருன்னு வைங்க. செவ்வாய் வந்து துலாம்ல இருந்து 4ஆம் பார்வையா பாக்குறார், கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையா பார்க்கிறார், அல்லது மகரத்திலேயே ராகு செவ்வாயை உச்சம் பெற்று ராகுவை பாதித்து தனியின் 10ஆம் பார்வை பெறுகிறார் கோச்சாரத்தில். அந்த நேரத்தில் வரும்பொழுது கொஞ்சம் பாதிப்புகள், சில கண்டங்கள் அதெல்லாம் கொடுக்கும். அது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த மாதிரி தசாபுக்திகள் போனாதான். தசாபுக்திகளே முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து சப்போர்ட்டிங் தான். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த கேது 9ஆம் இடத்துல இருந்த ராகுவோட இப்போ இது என்ன கொடுக்குன்னா வருமானத்தை கொடுக்கும், பல சோர்ஸ்ல இன்கமை கொடுக்கும், வெளிநாடு பிராணங்களை கொடுக்கும், வரவேண்டிய பணம் வரும், திடீர் லாபங்கள் கிடைக்கும், கடன் அடையும், உங்களுடைய டோட்டல் கையில் இருக்கிற இருப்பு வந்து பல மடங்கு அதிகமாகும். ஷேர் மார்க்கெட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு போனால் விசா எதிர்பார்க்குறவங்க, வெளிநாடு வர்த்தகம் பண்ணுறவங்க, அந்நிய பொருட்கள் பண்ணுறவங்க, பிற மொழிகள் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ராகுகேது பயிற்சி வந்து 8ல் ராகு வந்துட்டாருன்னு பயப்பட வேண்டாம். ஆனால் இது ஃபுல்லாக வந்துருச்சேன்ட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை அதிகமாக போடுறது, ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது, அப்படிலாம் பண்ணுறதுனா ரிஸ்க் ஆகும், தப்பாகும். எப்போ இருந்தாகும்? ஜூலை ஆகஸ்ட் 2027 இருந்து அடுத்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ராகுகேது பயிற்சி 2028 ஜூன் மாதம் வரைக்கும் நடக்குது. இப்போ டிசம்பர் 2028 ஆகிற ராகுகேது பயிற்சி ஜூன் ஜூலை 2028 வரைக்கும் இருக்கிற இதில் முதல் ஹாஃப் நல்ல பலன்களும், செகண்ட் ஹாஃப் வந்து ஜாக்கிரதையான கவனமாக இருக்கக்கூடிய பலனும், இடம், வீடு, பொருளாதாரம், ஹெல்த், உறவுகள் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கும். சிறப்புங்க ஐயா. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால வருமானத்தை வளர்க்குமா இல்லை தடுக்குமா ஐயா? கண்டிப்பாக குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அது கேல யோகமாக இருந்து கோடீஸ்வர யோகமாக செயல்படும். அதனால பண வரவு நல்லா இருக்கும், பணம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வரும், கடன் கிடைக்கும், திடீர்னு சில பெனிஃபிட்ஸ் வரும், வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கும், சில இடம் மாற்றங்கள் வரும், மனைவி மூலமாக சொத்து வரும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், அது மாதிரி சொத்து வரும். திடீர்னு ஏதோ ஒரு பூர்வீகத்தில் நமக்கு வர ப்ராப்பர்ட்டி திடீர்னு நல்ல லாபம் வரும், விற்க முடியாத ப்ராப்பர்ட்டி திடீர்னு விற்று காசு நல்லா வரும், அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதே ஜூலை 2027 ஜூன் 2028 வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ராகுகேது பயிற்சியில குருவின் தாக்கங்கள் விலகி சனியின் தாக்கங்கள் அதிகமாகும் பொழுது அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையும் அதிலே சொன்ன மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஸோ ராகு வந்து 8ஆம் இடத்து வேலையில நிறைய செய்யும், பல முகத்துல பல வழியில பணத்தை கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ கொடுத்து சரியாகும். கேது 2ஆம் இடத்துல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நிறையா பண விஷயத்தில் நல்ல இதை கொடுக்கும். அது 2வது ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு வாய்ப்பேச்சு மூலமாக, கம்யூனிகேஷன் மூலமாக, ஒரு டாக்குமெண்டேஷன் எரர் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பேசுகிற டைமில் யார்கிட்ட நீங்கள் முக்கியமான சில பேசுகிறீங்க, கண்டபடி பேசாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேது திசை உங்களுக்கு நடக்கும் பொழுது இது மாதிரி கேது 2ஆம் இடத்துலேருந்து சுபத்துவம் இல்லாமல் திருட்பலம் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் ஏதோ ஒன்று சொன்னேன், இவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கடைசி நம்மளை போய் மாட்டி விட்டானுங்கிற மாதிரி பாலிடிக்ஸு, வேலையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் இந்த பலன் எப்படி அமையுங்க? கண்டிப்பாக. இப்போ பாருங்க, நிறைய பேர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு யூஜிலேயே வெளிநாடு போகலான்னு சில பேர் இருக்காங்க. ஸோ மிதுன ராசியில் பிறந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ராகு கேது தசை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் அதிக திரிபலத்தோடு இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு டக்குன்னு யூஜிலேயே வெளிநாடு போய் சிங்கப்பூர், மலேசியா, யூரோப்பு அதில் போய் படிக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி விசாவே கிடைக்காம இருக்குது, 2 தரமாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் நான் யூஎஸ் விசா அப்ளை பண்ணிட்டே இருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க டக்குன்னு இந்த வருஷம் டிசம்பர் 2026 2027 ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு டக்குன்னு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு வெளிநாடு விஷயத்தில் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ப்ராடக்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஸோ விசா விஷயங்கள், எஜுகேஷனல் மூலமாக ஹையர் ஸ்டடீஸ் போகிறது, நமக்கு வேணுங்கிற ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, இதே மாதிரி கொஞ்சம் சைடில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அது மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரராசிலேயே ராகு வராதனாலையும் சரராசிலேயே கேது வரனாலையும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனாலையும் எந்த வயசில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக அதாவது தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும். சீனியர் சிட்டிசன் பாருங்கள், திடீர்னு பையன் கூப்பிட்றான், பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு போயிட்டு வருவாங்க, பார்த்துக்கிறக்கா போயிட்டு வராங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே வெளிநாடு வாய்ப்புகள், நல்ல பலன்கள். டக்குன்னு என் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடுச்சு, பண கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட்டேன், திடீர்னு ஒரு லாபம் வந்துருச்சு, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், பணம்ங்கிற ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுடா சாமி, கடன் அடைஞ்சதுடா சாமிங்கிற மாதிரி கொடுக்கும். ஆனால் அதையே வந்து பேராசையாக பெற்று ஜூலை ஆகஸ்ட்க்கு மேலே இன்னும் ரெட்டிப்பாகிறது, இன்னும் அந்த வாங்கின பணத்தை எடுத்து இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா, ஏன்னா அது வந்து போகக்காரனாகிய ராகு 8ல் இருக்கும்பொழுது பேராசையை கொடுக்கும். இப்போ நம்ம 50 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் போயிட்டோம், 1.5 கோடிக்கு போயிட்டோம், 2 கோடிக்கு போயிட்டோம், அந்த 2 கோடி 5 கோடி ஆக்கலாமா அப்படிங்கிற ஆசையெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி போனோம்னா நம்ம மாட்டிப்போங்கிறது நான் மிதுன ராசிக்கு வந்து அந்த அமைப்பு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றி. வணக்கம்.